வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு என்விரான்மெண்டோட தேர்ட் லெக்சர் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் அதோட டெஃபினேஷன் அதோட டைப்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஈகோசிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா 4 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன், இன்னொன்று ஹோமியோஸ்டேசிஸ், இன்னொன்று எனர்ஜி ஃப்ளோ த்ரூ த ஃபுட் செயின், இன்னொன்று வந்துட்டு நியூட்ரியன்ட் சைக்ளிங். ஸோ இந்த லெக்சரில் நம்ம ஃபர்ஸ்ட்டு 2 ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அடுத்த 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு செப்பரேட் வீடியோஸாக வந்துடும், ரைட்? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா the process by which communities of plants and animal species in an area are replaced or changed into another over a period of time is known as ecological succession. That is, for example, இப்போ ஒரு ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கோம். இந்த ஏரியாவில் ஒன்றுமே இல்லை, வெறும் பேர் ராக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பேர் ராக்ஸு இதில் வந்து திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது, லைக்கன்ஸ் அண்ட் மாசஸ், அதாவது மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ். இது ஆர்கானிசம்ஸாக இருக்கலாம், ஆனால் இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஓகே, இது வந்து லைக்கன்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஆல்கே அண்ட் ஃபங்கை இது ரெண்டுத்தோட சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பால் ஃபார்ம் ஆகுறதா இந்த லைக்கன். இந்த லைக்கன் வந்து டெக்னிக்கலி அது ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் தான், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியும், ரைட்? இதுக்கு மேலே இந்த லைக்கன் ஃபார்ம் ஆகுது. ஆஃப்டர் சம் டைம் இந்த லைக்கன் என்ன பண்ணுதுன்னா ஒரு கிராஸஸ் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுது. இந்த கிராஸஸ் அப்படியே இருக்குமா, திடீர்னு இதை அழிஞ்சு சின்ன சின்ன ட்ரீஸ் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த சின்ன சின்ன ட்ரீஸ் என்னாகும், பெரிய பெரிய ட்ரீஸால் ரீப்ளேஸ் பண்ணப்படும், ரைட்? இந்த மாதிரி பேர் ராக்லேருந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட் டெவலப் ஆகிற அளவுக்கு இந்த ஏரியா வந்துட்டு இவால்வ் ஆகும். இந்த எவல்யூஷன் அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன், ரைட்? இந்த ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன் எதனால் நடக்குது அப்படின்னா இது ஒரு லார்ஜ் ஸ்கேல் டிஸ்ட்ரக்ஷனால் இருக்கலாம். அந்த டிஸ்ட்ரக்ஷன் வந்து நேச்சுரலாகவும் இருக்கலாம், மேன்மேடாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதில் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். பியானர் கம்யூனிட்டி. பியானர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா யார் ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் பியானர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேம் தான் இங்கேயும் ஃபஸ்ட்டு பிளான்ட், எந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிளான்ட் அந்த பர்டிகுலர் ஏரியாவை ஃபஸ்ட்டு ஆக்குப்பை பண்ணுதோ அந்த பிளான்ட்டுக்கு தான் பியானர் கம்யூனிட்டி அப்படின்னு பேர். பியானர் கம்யூனிட்டிக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், லைக்கன்ஸ் அண்ட் மாசஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ லைக்கன்ஸ் அண்ட் மாசஸ் தான் பியானர் கம்யூனிட்டி. ஸோ அடுத்து கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. கிளைமேக்ஸ் எப்போ ஒரு ஆப்வியஸாக நம்ம படம் பார்த்தோன்னா படத்தோட எண்டில் வர்றதான் கிளைமேக்ஸ். அதே மாதிரி ஈக்கோலாஜிக்கல் சக்சஷனோட எண்டில் வர்றதான் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஃபாரஸ்ட். மோஸ்ட் ஆஃப் த ஈகோசிஸ்டம் எக்ஸப்ட் ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ், ரைட்? சில எக்ஸப்ஷன்ஸை தவிர மற்ற எல்லா ஈகோசிஸ்டமுக்குமே கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும், ரைட்? சக்சஷனல் ஸ்டேஜஸ், அதாவது நான் சொன்னாலே ஃபஸ்ட்டு பேர் ராக்காக இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஸ் லேண்டாக மாறுது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்மால் ட்ரீஸ் வருது, அந்த ஸ்மால் ட்ரீஸ் வந்துட்டு ஃபாரஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ், இந்த பேர் ராக்லேருந்து ஃபாரஸ்ட் ஆகிறதுக்கு நடுப்புற இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் பேர் என்ன அப்படின்னா சக்சஷனல் ஸ்டேஜஸ். இந்த ஸ்டேஜஸை ஆக்குப்பை பண்ணுற அந்த ஆர்கானிசம், இங்கே வந்து லைக்கன்ஸ் அண்ட் மாசஸ், இங்கே வந்துட்டு கிராசஸ், இந்த பர்டிகுலர் ஆர்கானிசம்க்கு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு செரல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ தான். அடுத்து கேரக்டர்ஸ். ஈக்கோலாஜிக்கல் சக்சஷனோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதே தான், இங்கே பேர் ராக் இருக்குது, இது வந்து திடீர்னு லைக்கன் அண்ட் மாசஸாக மாறுது, அதுக்கப்புறம் திடீர்னு கிராஸ்லேண்டாக மாறுதா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, திடீர்னு இங்கே ஒரு ஆர்கானிசம் வருது. இப்போ இந்த ஒரு ஆர்கானிசத்தோடு சேர்ந்து கிராஸஸ், அப்போ 2 ஆர்கானிசம் ஆகுது. இதுக்கப்புறம் இங்கே ட்ரீஸ் முளைக்குதுன்னு வச்சுப்போமா, அப்போ இங்கே 2ஓட சேர்ந்து 3 ஆர்கானிசம் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி அதிகமாகிட்டே போகும். அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஆர்கானிசம் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், ஆப்வியஸாக ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும், ஒரு அனிமலுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படி ஆகும்போது காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஃபுட் வெப்பும் அதிகமாகும். ஸோ வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன்? தேர் வில் பி இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி, தேர் வில் பி இன்க்ரீஸ் இன் டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் தேர் வில் பி இன்க்ரீஸ் இன் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஃபுட் வெப், ரைட்? அடுத்து நம்ம டைப்ஸ் ஆஃப் சக்சஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரைமரி சக்சஷன். ப்ரைமரி சக்சஷனாக ஒன்றுமே கிடையாது. இட் டேக்ஸ் பிளேஸ் ஓவர் அன் ஏரியா வேர் நோ கம்யூனிட்டி has existed previously. அதாவது இங்கே ஃபஸ்ட்டு பேர் ராக் இருக்கா, இந்த பேர் ராக்லேருந்து லைக்கன் வருதா,
இந்த பேர் ராக்கில் முன்னாடியே கம்யூனிட்டி இருந்திருக்குமானா ஒன்றுமே இருந்திருக்காது. இது ஒரு ராக்காக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் லைக்கன்ஸ் வந்திருக்கும், லைக்கன்ஸுக்கு அப்புறம் ஸ்மால் பிளான்ஸ் வந்திருக்கும், அதுக்கப்புறம் கிராஸஸ் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஷ்ரப்ஸ் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ட்ரீஸாக மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி டெவலப் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரைமரி சக்சஷன். எக்ஸாம்பிள், ராக்ஸ் மேலே ஃபார்ம் ஆகிற கம்யூனிட்டி, டெல்டாஸ் மேலே ஃபார்ம் ஆகிற கம்யூனிட்டி, சாண்ட் டியூன்ஸ்க்கு மேலே ஃபார்ம் ஆகிற கம்யூனிட்டி, இது எல்லாத்துக்குமே ப்ரைமரி சக்சஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, எப்படி இந்த ராக்கில் வந்துட்டு ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஸோ ஃபஸ்ட்டு இந்த ராக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ராக்ஸ் மேலே ராக்ஸ் அரைஞ்சு போச்சு, ராக்ஸ் திரும்பி வந்துச்சு. இப்போ இந்த ராக்ஸ் மேலே ஃபஸ்ட்டு என்ன ஆகும், லைக்கன்ஸ் அண்ட் மோசஸ் வருது. இந்த லைக்கன்ஸ் அண்ட் மோசஸ் எப்பயுமே உயிரோடு இருக்குமா, உயிரோடு இருக்காது. இது அதுக்கு ஒரு நாள் டெத் வரும், ரைட்? டெத் வந்தோன்னே அந்த லைக்கன்ஸ் அண்ட் மோசஸை பாக்டீரியா என்ன பண்ண ஆரம்பிக்கும், டீகம்போஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இந்த டீகம்போசிஷன் ரிசல்ட்டாக என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஒன்று ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும், இன்னொன்று இதோட டெட் பாடி, அதாவது ஆர்கானிக் டெப்ரிஸ் அது இருக்கும் இல்லையா. ஆர்கானிக் ஆசிட்ஸ் இருக்கும், ஆர்கானிக் டெப்ரிஸ் இருக்கும். இந்த ஆர்கானிக் டெப்ரிஸ் என்னாகும் அப்படின்னா, இந்த ராக்கில் இருக்கு இல்லையா, இந்த ஓட்டைகள், இந்த கிராக்ஸ் இதெல்லாம் மூடி ஒரு சாயில் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்புறம் இந்த ஆர்கானிக் ஆசிட்ஸ் என்ன பண்ணுன்னா, இந்த ராக்ஸை அரித்து அதுக்கு அடியிலேருந்து நியூட்ரியன்ஸை வெளியில் கொண்டு வரும். அப்படி கொண்டுட்டு வரும்போது ஒரு பிளான்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஐடியலான சுச்சுவேஷன் இருக்குது. ஒன்று சாயில் இருக்குது, இன்னொன்று நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. அப்போ ஆப்வியஸாக என்ன ஆகும், பிளான்ட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் ஒரு ஒன்றுமே இல்லாத ஏரியாலேருந்து ஒரு பிளான்ட் வருது, அதாவது ப்ரைமரி சக்சஷன் நடக்குது, ரைட்? அடுத்து ஆட்டோட்ரோஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ரோஃபிக் சக்சஷன். இப்போ ஒரு சக்சஷனில் நிறைய க்ரீன் பிளான்ட்ஸ் இருந்ததுன்னா அது ஆட்டோட்ரோஃபிக் சக்சஷன். தெரியும்ல, நம்ம பிளான்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சக்சஷனில் நிறைய ஆட்டோட்ரோப்ஸ் இருந்துச்சுன்னா அது ஆட்டோட்ரோஃபிக் சக்சஷன். அதுவே ஹெட்ரோட்ரோப்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது ஹெட்ரோட்ரோஃபிக் சக்சஷன். அவ்வளோதான். அடுத்து செகண்டரி சக்சஷன். ப்ரைமரி சக்சஷனாக நம்ம என்ன சொன்னோம், எதுவுமே இல்லாத ஏரியாவிலேருந்து பிளான் டெவலப் ஆகும்னு சொன்னோம். அதே செகண்டரி சக்சஷனாக ஆல்ரெடி இங்கே ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருந்திருக்கும், திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபயர் நடக்குதுன்னு வச்சுக்கோமா, ஃபயர் ஆகிடுது, ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துடுது. இப்போ என்ன ஆகுனா, அந்த என்டையர் கம்யூனிட்டியுமே அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போனோன்னா அந்த இடத்துல வெறும் சாயில் மட்டும்தான் இருக்கும். அந்த சாயிலேருந்து மறுபடியும் லைக்கன்ஸ் அண்ட் மோசஸ் வரும், மறுபடியும் பிளான்ஸ் வரும், அதுக்கப்புறம் பெரிய ஃபாரஸ்ட்டாக டெவலப் ஆகும். இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு கம்யூனிட்டி இருந்து அதை அழிஞ்சு மறுபடியும் ஒரு புது கம்யூனிட்டி வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் செகண்டரி சக்சஷன். அதாவது sequential development of biotic communities after the complete or partial destruction of the existing community அப்படின்றதுக்கு தான் செகண்டரி சக்சஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஆட்டோஜெனிக் அண்ட் அலோஜெனிக் சக்சஷன். ஆட்டோஜெனிக் சக்சஷனை ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிராஸ்லேண்ட் இருக்குன்னு வச்சுப்போமா, இதுதான் கிராஸ்லேண்ட். ஸோ இந்த கிராஸ்லேண்ட் எப்பயுமே கிராஸ்லேண்ட்லலாம் என்ன ஆகும்னா வாட்டர் கம்மியாக இருக்கும், அதாவது நீர் தட்டுப்பாடு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது இந்த கிராஸ்லேண்டில் இந்த கிராஸஸில் கிராஸஸ்க்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். திடீர்னு ஃபயர் பற்றி எரிஞ்சிரும் இல்லையா. அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால டெம்பரேச்சர் அதிகமாகுது, ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஏரியா ஃபயர் ஆகிடுதுன்னு வச்சுப்போமா. ஃபயர் ஆகி இந்த கிராஸஸ்லாம் அழிஞ்சிடுது. அழிஞ்சதுக்கப்புறம் என்னாகும், மறுபடியும் இது பேர் ராக் ஆகிடும். அதுக்கப்புறம் லைக்கன்ஸ் அண்ட் மோசஸ் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் கிராஸஸ் முளைக்கும். அகெயின் இந்த கிராஸஸ் ஏன் இந்த இடத்துல பிளான்ட்ஸ் முளைக்காது அப்படின்னு கேட்டால் முளைக்காது, ஏன்னா அங்கே வாட்டர் கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு கிராஸ் வருது, அது அழியுது, மறுபடியும் ஒரு கிராஸ் வருது, அழியுது, மறுபடியும் கிராஸ் வருது. ஸோ இந்த மாதிரி living inhabitants of the community itself brings about succession. இங்கே கிராஸ் தானே சக்சஷன் கொண்டு வருது, இந்த கிராஸ் எரியறதுனால தானே சக்சஷன் வருது. இது மாதிரி அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பொருளாலேயே சக்சஷன் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆட்டோஜெனிக் சக்சஷன். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்னாலேயோ இல்லை நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னாலேயோ சக்சஷன் ஏற்பட்டுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபயர்னால தான் சக்சஷன் வரும். இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு பேர் அல்லோஜெனிக் சக்சஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிராஸ்லேண்டை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி என்னென்னா கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி கிராஸஸ் தான். அதர் தேன் கிராஸ்லேண்ட் மற்ற எல்லா ஈகோசிஸ்டம்லேயுமே மோஸ்ட்லி என்ன தான் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டினா ஃபாரஸ்ட் தான், ரைட்? சக்சஷன் இன் பிளான்ஸில் ஃபியூ இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு சக்சஷன் மாய்ஸ்சர் கண்டென்ட் லோவாக இருக்கிற ஏரியாவில் நடந்ததுன்னா அதுக்கு பேர் ஜீரார்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ராக்லேயோ இல்லை ஒரு சாண்ட் டியூன்லேயோ நடந்துச்சுன்னா
அதுக்கு பேர் ஜீரார்க். அதுவே சக்சஷன் வந்து வாட்டர் பாடியில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளத்துலையோ குட்டையிலையோ நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைட்ரார்க். இந்த 2 ஜீரார்க்காக இருந்தாலும் சரி ஹைட்ரார்க்காக இருந்தாலும் சரி அது என்ன தான் ஆகும், நம்ம பார்த்த மாதிரி ஃபாரஸ்ட்டு தான் கொண்டுட்டு வர முடியும். அந்த ஃபாரஸ்ட் என்ன அப்படின்னா மெசிக் கம்யூனிட்டி. மெசிக் கம்யூனிட்டினா ஒன்றும் இல்லை, இது வந்து ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது ரொம்ப வெட்டாகவும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு மீடியம் வாட்டர் கண்டிஷனில் இருக்க கம்யூனிட்டிக்கு பேர் மெசிக் கம்யூனிட்டி. ஸோ ஹைட்ரார்க் ஜீரார்க் இது ரெண்டுமே மெசிக் கம்யூனிட்டி தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ அடுத்து சக்சஷன் அண்ட் வாட்டர். சக்சஷன் அண்ட் வாட்டர் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் லேண்ட் தான். நான் இங்கே என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ் இருக்கும். அங்கே லைக்கன்ஸ் மோசஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் கிராஸஸ் ஃபார்ம் ஆகுது. அது மாதிரி இங்கே வந்துட்டு வாட்டர் பாடிக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்பீசஸ். ஃபஸ்ட்டு வந்து ஃபைட்டோ பிளாங்டன். ஃபைட்டோ பிளாங்டன் அப்படின்னா எதுவும் கிடையாது, தண்ணியில் இருக்கும் இல்லையா, ஆட்டோட்ரோஃபிக் மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது அதோட உணவை அதுவே தயாரிச்சிக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், அதுதான் ஃபைட்டோ பிளாங்டன். இந்த ஃபைட்டோ பிளாங்டனை வந்து ஆஞ்சியோஸ்போம்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும். ஆஞ்சியோஸ்போம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பூ பூக்கக்கூடிய தாவரங்கள், நீர் தாவரங்கள், அதுதான் ஆஞ்சியோஸ்போம்ஸ்னால் பூ பூக்கக்கூடிய தாவரங்கள். அதில் தண்ணியில் இருக்கிற தாவரங்கள் வந்து இந்த ஃபைட்டோ பிளாங்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஹைட்ரோஃபைட்ஸ், அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய தாவரங்கள், அதை ரீப்ளேஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ரூட் இருக்கிற மோனோகாட்டிலிடன் பிளான்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் கிராஸஸ் வரும். ஃபைனலாக ட்ரீஸ் வந்துடும். இது வந்து வாட்டராக இருந்தாலும் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது ஹைட்ரார்க்காக இருந்தாலும் சரி ஜீரார்க்காக இருந்தாலும் சரி என்ன தான் வரும், அட்லாஸ்ட் ஃபாரஸ்ட்டு தான் வரும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து 2வது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஹோமியோஸ்டேசிஸ். ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு என்விரான்மெண்ட் அதோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கும், அந்த கேரக்டருக்கு பேர் தான் ஹோமியோஸ்டேசிஸ். அதாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் அ ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் ஆர் எபிலிட்டி டு ரெசிஸ்ட் சேஞ்சஸ் இஸ் கால்ட் அஸ் ஹோமியோஸ்டேசிஸ். இந்த எக்ஸாம்பிளோட பார்ப்போமா, இப்போ ஒரு பாண்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த பாண்டில் ஃபைட்டோ பிளாங்டன் இருக்குது, ஜூ பிளாங்டன் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜூ பிளாங்டன் அப்படின்றது என்னென்னா ஃபைட்டோ பிளாங்டனை சாப்பிட்ற ஆர்கானிசம். இப்போ திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஜூ பிளாங்டன் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுப்போமா, நிறைய ஆயிடுச்சு. அப்போ நிறைய ஆயிடுச்சுன்னா ஜூ பிளாங்டன் என்ன பண்ணும், நிறைய சாப்பிடும். அப்போ இந்த ஃபைட்டோ பிளாங்டன் என்ன போயிடும், தீந்து போயிடும். இப்போ இது தீந்துருச்சுன்னா என்ன ஆகும், இந்த ஜூ பிளாங்டனுக்கு சாப்பாடே இருக்காது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜூ பிளாங்டனும் அழிய ஆரம்பிச்சிடும். அப்போ மறுபடியும் இது என்ன ஆகுது, பழைய நிலைமைக்கே வந்துடுது. என்ன சேஞ்ச் நடந்தாலும் மறுபடியும் அதோட ஒரிஜினல் ஸ்டேஜுக்கே வர்றதுக்கான கெப்பாசிட்டி என்விரான்மெண்ட்டுக்கு இருக்குது. அந்த கெப்பாசிட்டிக்கு பேர் தான் ஹோமியோஸ்டேசிஸ். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம வெளில போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்பு சூடாயிடும். இப்போ நம்ம உடம்பு என்ன ஆகிடும்னா வேர்க்க ஆரம்பிச்சிடும். வேர்த்து நம்ம உடம்பை மறுபடியும் கூலாக்கும். இதுக்கு பேரும் ஹோமியோஸ்டேசிஸ் தான். ரைட், இவ்வளோ தான் இன்றைக்கான கிளாஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஷார்ட் லெக்சர் தான். ஸோ PYQs பார்த்துட்டு இந்த கிளாஸை எண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு PYQ. In the grassland, trees do not replace the grasses as a part of ecological succession. ஏன் கிராஸஸில் ஆர் கிராஸ்லேண்டில் ஃபாரஸ்ட் வந்து கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன காரணம் பார்த்தோம், ஒன்று அங்கே வாட்டர் கம்மியாக இருக்கும், இன்னொன்று ஃபயர் இருக்கும். ரைட்டா, அது எங்கே இருக்குது, சி ஆப்ஷன். ஸோ இங்கே சி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஷின் என்னென்னா, இன் நேச்சர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லைக்லி டு பி ஃபவுண்ட் சர்வைவிங் ஆன் அ சர்ஃபேஸ் வித்தவுட் சாயில். அதாவது இங்கே சாயிலே இல்லாத இடத்துல எது க்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி லைக்கன்ஸும் மாசஸும் தான் இல்லையா. ஸோ 2 and 3 தான் ஆப்ஷன். அடுத்து லைக்கன்ஸ் விச் ஆர் கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் ஈக்காலஜிக்கல் சக்சஷன் ஈவன் ஆன் பேர் ராக், அது சிம்பயாட்டிக் அசோசியேஷன். முன்னாடி பார்த்தோமா லைக்கன் அப்படின்றது எது ரெண்டோட சிம்பயாட்டிக் அசோசியேஷன், algae and fungi, right? So option B is the right answer. So இவ்வளோதான், இதோட இந்த கிளாஸஸ் நம்ம முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப், இதுவும் வந்துட்டு ஈகோ சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸில் ஒன்று தான். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்த லெக்சரோட ஸ்டார்டிங்கில் இந்த டவுட்ஸை அட்ரஸ் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான், நன்றி.